ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா, ஒரு எக்ஸலண்ட்டான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை தொக்கு செஞ்சு வச்சுக்கிங்க. ரொம்ப நாள் ஆனாலும் கெடவே கெடாதுங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எமர்ஜென்சி டைம்லையும் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டில் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க கருவேப்பிலை. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டுங்கன்னா நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துடலாங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுறலாம். ரொம்ப சிம்லேயே வச்சு வருங்க. ரொம்ப நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சிடும். அதுவும் வந்து வெந்தயம் வந்து சீக்கிரம் தீஞ்சிடுச்சுனாக்கா ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து சிம்மில் வச்சே வருங்க. அதுதான் நம்மளோட டேஸ்ட்டுக்கு வந்து முக்கியமான பதமே. ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இதை வறுத்து விட்டுறலாங்க. இதிலே வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியை சேர்த்துடலாங்க. புளியை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். நான் நல்லா ஒரு பிளேட் நிறைய வந்து கருவேப்பிலையை வந்து பச்சை கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். இந்த அளவு கருவேப்பிலையை வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்க்கவும் முடியாது. அதே நேரத்தில் கொஞ்சமாக சேர்த்தாலும் வீட்டில் இருக்க எல்லாருமே அது தூரமாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி துவையல் அரைச்சிங்கன்னா அவங்க நல்லா கன்சியூம் பண்ணுறதுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் பெனிஃபிட்டில் ஹையாக இருக்கிற ஒரு லீவ்ஸ்னால் இதுவும் கூட சொல்லலாம். ஸோ கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கி ஆயில் வந்து நல்லா வந்து பிரிகிற அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து வதங்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது சீக்கிரமாகவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இல்லைனா இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக வதக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஃபைனலி நம்ம வதக்கும் போது. ஸோ அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இலையெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விடலாம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு தேவையான பதம் வந்து கிடச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டால் போதுங்க. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாகவே சேர்த்து நல்லா கொரன்னு பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிக்கலாங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் பேஸ்ட் வரைக்கும் அரைங்க. நாராக எதுவும் இருக்கக்கூடாதுங்க. நல்லா பேஸ்ட் அளவுக்கு அரைச்சிட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துடலாம். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி இதில் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டை வந்து நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்து நிறம் மாறி வரணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது சாதத்தோடு கிடைக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து கலர் மாறுற வரைக்கும் பூண்டை மட்டும் பதமாக வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கலர் வந்து மாறணுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துடலாங்க. இந்த அளவு கட்டியான பதத்தில் கரெக்டாக வந்து பேஸ்ட் அளவுக்கு வந்து அரைச்சிக்குங்க. இல்லைனா வந்து ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வதக்கி எடுக்கிறதுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வரேன். ஸோ அதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி
சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு அதோட மசாலாவை வந்து நல்லா இதோடு அரைச்சி வச்சுருக்கோம் கொரன்னு, அது இதோடு சேர்த்துலாம். சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் அரைக்கும் போதே அந்த கருவேப்பிலை லீவ்ஸில் நான் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்களும் உப்பு சேர்த்து அரைங்க. அப்போ நல்லா அரைஞ்சி வந்துடும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு கருவேப்பிலையை. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்பட வேணாம். ஸோ நம்ம 1 மாதம் ஸ்டோர் பண்ணுறதால இந்த மாதிரி பொறுமையாக பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், கலர் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. ஸோ சேஞ்ச் ஆகி வரும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸ்டோர் பண்ணும்போதும் நம்மளுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே நல்லா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. எப்போ வேணுமோ